வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு நீங்கள் உடனே பதில் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த கேள்விக்கான பதில் உங்கள் மூளைக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் உங்களுக்கே தெரியாமல் இருந்திருக்கலாம். குழப்பமா இருக்குல்ல? ஒரு நிமிஷம் ஒரு கற்பனை செஞ்சு பாருங்கள். காலையில் வீடு பூட்டிட்டு கார்லேயோ பைக்லையோ ஏறி போகிறீங்க. சுமார் 2 கிலோமீட்டருக்கு அப்புறம் திடீர்னு ஒரு சந்தேகம் உங்களுக்கு. ஐயோ, வீட்டுக்கு அது பூட்டணுமா இல்லையா? உடனே மனசு வந்து பதற ஆரம்பிக்கும். திரும்பி போய் பார்க்கணுமா? ஆனால் உண்மையில் வந்து நீங்கள் உங்கள் வீட்டை பூட்டிருக்கீங்க. அப்படின்னா பூட்டினது யார்? நினைவில் இல்லையே. இது மாதிரி இன்னொரு சம்பவம். நீங்கள் காரை வந்து ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டிகிட்டே போகிறீங்க. திடீர்னு ஒரு ஒரு ஆள் குறுக்க வர்றார். நீங்கள் என்ன செய்வீங்க? முதல்ல வந்து ஹார்ன் அடிப்பீங்க. அப்புறம் கியரை வந்து 5th கியர்லேருந்து 4th 3rd 2nd மாற்றுவீங்க. கிளச்சை அழுத்துவீங்க. அதே சமயத்தில் வந்து பிரேக் அழுத்துவீங்க. ஏன்டா வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டியா அப்படின்னு கத்துவீங்க. இத்தனையும் ஸ்டெப் நம்பர் 1 2 3 4 5ன்னு கவுண்ட் பண்ணிட்டு செய்வீங்களா? அதுவும் கண்ணி மேய்க்கிற நேரத்தில், வாழ்வா சாவான்ற ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் யோசித்து செயல்பட முடியுமான ஒரு விஷயமா என்ன? ஆனால் சரிங்களே, ஆச்சரியமா இல்லை? இன்னொரு உதாரணம். ஒருத்தர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறாரு. அந்த ஒரு வார்த்தை உங்களை உடனே கோவப்பட வைக்குது. நீங்கள் யோசிக்கலை, ஆராயலை, அடுத்த நொடியே அந்த கோபம். சரி, அந்த கோபம் உங்களை உருவாக்குறதுக்கான அந்த பட்டனை யார் எடுத்துருந்து? அந்த மனிதரா, இல்லை உங்களுக்குள்ள ஏற்கனவே இருந்த ஏதோ ஒரு சக்தியா? இன்னொரு சம்பவம். நீங்கள் வந்து காரை ஓட்டிகிட்டு போகிறீங்க. உங்களுக்கு அந்த ரூட் பற்றி நல்லாவே தெரியும். கேரை மாற்றுறீங்க, பிரேக்கை போடுறீங்க, இண்டிகேட்டர் போடுறீங்க, நிறைய வண்டிகளை நீங்கள் ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறீங்க. சுமாராக வந்து ஒரு 20 நிமிஷம் கழித்து திடீர்னு நான் இவ்வளவு தூரம் வந்துட்டேனா இப்படி சில சமயமாவது உங்களுக்கு தோணியிருக்கணுமே, அப்படி தானே? நீச்சல் பழங்களுக்கு தெரியும். முதல்ல வந்து அவங்க வந்து ஒரு டயர் டியூபை வந்து கைக்கு கீழே வச்சுட்டு மிதக்க ஆரம்பிப்பாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இன்ஸ்ட்ரக்டர் சொல்லுவார் அந்த டயர் எடுக்க சொல்லி. நீங்களும் எடுத்துருவீங்க. இப்போது அவர் எந்த ஒரு எஃபோர்ட்டும் இல்லாமல் மிதக்கிறாரு. ஏன்னா அவரோட ஆழ் மனசு அதுக்கு தெரிஞ்சிருக்கு. அது இன்னும் நினச்சிட்ருக்கு அவர் வந்து இன்னும் டயர் டியூப்பில் தான் மிதக்கிறாருன்னு சொல்லிட்டு. நண்பர்களே, நம்ம வாழ்க்கையில் இப்படி ஆயிரக்கணக்கான விஷயம் நடக்குது இல்லையா? நாங்கள் பேசுகிறோம், நடக்கிறோம், சிரிக்கிறோம், அன்பு செலுத்துகிறோம், வெறுக்கிறோம், நம்புகிறோம், சந்தேகப்படுறோம், இதை மாதிரி பல. ஆனால் இது எல்லாத்தையும் வந்து இயக்கிறது யார்? நாம தானா? இல்லை நமக்குள்ளே இருக்கிற கண்ணுக்கு தெரியாத ஒரு மறைமுக சக்தியா? அதாவது ஆழ்மனம், சப்கான்ஷியஸ் மைண்ட்னா என்ன? பிலீஃப், அதாவது நம்பிக்கைகள் எப்படி உருவாகுது? பிலீஃப்ஸ் வந்து எப்படி ஆட்டிடியூட் அப்புறம் பிஹேவியராக மாறுது? அப்புறம் மெமரி, பிரெயின், நியூரோபிளாஸ்டிசிட்டி இதெல்லாம் எப்படி செயல்படுது? அப்புறம் வந்து சோஷியல் மீடியா, அந்த அப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த காலகட்டத்தில் மனசை வந்து பாதுகாப்பது ஏன் முக்கியம்? இப்படி பல சுவாரஸ்யமான கேள்விகளுக்கான விளக்கம் உங்களோட பார்வைக்காக காத்துக்கிட்டு இருக்கேங்க. இந்த பதிவில் பிரபல உளவியல் அறிஞர் கால் ஜங் ஒரு அற்புதமான வரியை சொல்கிறாரு. தமிழ் சொல்லணும்னா, உங்களோட ஆழ்மனத்தை நீங்கள் புரிஞ்சிக்கிற வரைக்கும் அது உங்கள் வாழ்க்கையை இயக்கிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அதை நீங்கள் விதின்னு நினச்சிக்குவீங்க. நாம் விதின்னு சொல்கிற பல விஷயங்கள் உண்மையிலேயே நம்மளோட பழைய நம்பிக்கைகளா? இப்போ ஒரு பெரிய கேள்விக்கு வருவோம். மனம்னா என்ன? நீங்கள் வந்து மூளையை பார்த்துருக்கலாம், எம்ஆர்ஐயில் பார்த்துருக்கலாம், சிடி ஸ்கேனில் பார்த்துருக்கலாம். ஆனால் மனதை யாராவது பார்த்துருக்கீங்களா? இல்லை அப்படின்னா மனம் உண்மையிலே இருக்கா? இது ஆயிரக்கணக்கான வருஷங்களாக மனிதர்கள் வந்து குழப்பிய ஒரு கேள்வி தாங்க.
ஒரு சின்ன உதாரணம், உங்ககிட்ட வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. அந்த ஃபோனை உடச்சி பார்த்தா உள்ள பேட்டரி இருக்கும், ப்ராசஸர் இருக்கும், சர்க்கியூட் இருக்கும், கேமரா இருக்கும். ஆனால் வாட்ஸ்அப் எங்கே, இன்ஸ்டாகிராம் எங்கே, யூடியூப் எங்கே, ஃபேஸ்புக் எங்கே, இதெல்லாம் வந்து கை வச்சு காட்ட முடியுமா? முடியாது இல்லையா? ஏன்னா இதெல்லாம் வந்து ஹார்ட்வேரில் இல்லை, அது சாஃப்ட்வேர். அதே மாதிரி மூளைன்றது ஹார்ட்வேர், மனன்றது சாஃப்ட்வேரில் உருவாக்கப்படுற செயல்பாடுகளோட மொத்த அனுபவம். இது வந்து முழுமையான ஒரு விளக்கம் இல்லை, ஆனால் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவும் உதவிகரமாக இருக்கிற ஒரு உவமைன்னு வச்சுங்களேன். இன்றைக்கி நியூரோ சயின்ஸ் வந்து மூளையில் வந்து சுமாராக 86 பில்லியன் நியூரான்ஸ் இருக்கிறதா சொல்லுது. அண்ட் ஒவ்வொரு நியூரானும் மற்ற நியூரான்களோட இணையுது. இந்த இணைப்புகள் எல்லாமே வந்து ஒரு வினாடிக்குள்ளே பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான தகவல்களை பரிமாறிக்குது. அப்படி இருந்தும் ஒரு பெரிய கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் அறிவியலில் வந்து முழுமையான பதில் கிடைக்கலைங்க. அதுதான் கான்ஷியஸ்னஸ், அதாவது அந்த நான் அப்படின்னு சொல்கிற அந்த அனுபவம். ஒரு சுவாரஸ்யமான ஒப்புமையை பார்ப்போம். ஒரு கிரிக்கெட் கேமை நினச்சி பாருங்கள். மைதானம் இருக்குது, பிளேயர்ஸ் இருக்காங்க, பந்து இருக்குது, பேட் இருக்குது, அம்பையர் இருக்கார், ஸ்கோர் போர்டு இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் விளையாட்டு எங்கே? மைதானத்தை வெட்டி பார்த்தா கிடைக்குமா? பந்தை வெட்டி பார்த்தா கிடைக்குமா? இல்லை இல்லையா? அது வந்து இத்தனை சேர்ந்து நடக்கிற ஒரு அனுபவம். அதுபோல் மூளையோட செயல்பாடுகளிலிருந்து மனம் அப்படின்ற ஒரு அனுபவம் உருவாகுதுன்னு இன்றைக்கும் வரைக்கும் பல விஞ்ஞானிகள் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இதுவே இறுதி உண்மைன்னு யாரும் சொல்லலைங்க. அடுத்த கேள்வி, நாம் யோசிக்கிறோன்னு தான் நினைக்கிறோம், ஆனால் உண்மையில் நம்ம எவ்வளோ நேரம் யோசிக்கிறோம்? அதிர்ச்சியாக நம்மளோட தினசரி வாழ்க்கையோட பெரும்பகுதி அதுவே தானாகவே நடக்குது. அதை தாங்க சைக்காலஜியில் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் பொதுவாக சப்கான்ஷியஸ் மைண்டு, அதாவது ஆழ்மனன்னு சொல்கிறாங்க. ஒரு சின்ன பரிசோதனை, உங்கள் பேரை சொல்லுங்கள், யோசிச்சு சொல்கிறீங்களா என்ன? உடனே உங்கள் வாய் வழியாக தானாக வருது இல்லையா? உங்கள் தாய்மொழியில் வணக்கம் சொல்ல நீங்கள் கிராமட்டிக்கலாக யோசிக்கிறீங்களா என்ன? அது தானாக வருது. ஏன்? ஏன்னா பல வருஷங்களாக அது வந்து உங்கள் ஆழ்மனதில் பதிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஒரு கேள்வி, நீங்கள் இன்றைக்கி காலையில் பல் துலக்குனீங்களா? துலக்கிருப்பீங்க கண்டிப்பாக. எந்த கையில் ப்ரஷ் எடுத்தீங்க? பேஸ் எவ்வளோ அழுத்துனீங்க? முதல்ல எந்த பக்கத்துலேருந்து நீங்கள் பல் துலக்க ஆரம்பிச்சிங்க? நினைவு இருக்கா? பெரும்பாலானவங்களுக்கு இருக்காது. ஏன்னா அந்த பல் துலக்கிற அந்த வேலையை வந்து நீங்கள் சரியாக செஞ்சிட்டிங்களே. ஏன்? ஏன்னா அது வந்து உங்களோட ஆழ்மனம் ஏற்கனவே கற்றுக்குச்சு. இப்போது நம்மகிட்ட 2 கேள்விகள் இருக்குங்க. முதல்ல, இந்த ஆழ்மனம் உருவாவது எப்படி? ரெண்டாவது, ரொம்ப முக்கியமான கேள்வி, நம்ம வாழ்க்கையே அது எந்த அளவுக்கு கட்டுப்படுத்துது? மும்பை எக்ஸ்பிரஸ் திரைப்படம் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து கமல்ஹாசன் வந்து இந்த மரண கிணறு, அதில் வந்து பைக்கில் வந்து கீழே விழாமல் பேலன்ஸ் பண்ணி சுற்றி சுற்றி வர்றதில் அவர் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருப்பார். அவரை வந்து சில பேர் கிட்னாப் பண்ண வருவாங்க. அவங்க வந்து அவரை காரில் ஏற்றுறப்போ அவர் கொஞ்சம் தயங்குவார். ஏன்னு ஒரு கிட்னாப்பர் கேட்குறப்போ கமல் சொல்லுவார், இல்லை எனக்கு ரோட்டில் நேராக போனால் மயக்கம் வரும்னு சொல்லிட்டு. போகிற போக்கில் அவர் சொல்கிறத வந்து நம்ம சிரிச்சிட்டு போயிடுறோம். ஆனால் இங்கே தாங்க ஆழ்மனசோட சக்தி வெளிப்படுது. பல வருஷங்களாக அவரோட பேலன்சிங் எபிலிட்டி அவரோட ஆழ்மனத்தில் பதிஞ்சதுனால நேராக போகிறத விட அவருக்கு மரண அந்த கிணறுல சுற்றுறது சுலபமாக படுது. இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, நம்மளோட நம்பிக்கைகள், பயங்கள், தன்னம்பிக்கை, அப்புறம் இந்த காதல், வெற்றி, தோல்வி, இது எல்லாமே இந்த ஆழ்மனத்தில் உருவாகியிருக்கலாம்னு நவீன உளவியல் சொல்லுது. ஆனால் அது எப்படி? ஒரு குழந்தையோட மனசில் முதல்ல ஒரு நம்பிக்கை விதை எப்படி விதைக்கப்படுது? அந்த ஒரு சின்ன விதை ஒரு மனிதரோட முழு வாழ்க்கையுமே தீர்மானிக்கிற அளவுக்கு வளருது. இதை தாங்க இனிமேல் கதைகள், உண்மை சம்பவங்கள், மனத்தை உழுக்கிற சில ஆய்வுகள் இது மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். வாங்க நண்பர்களே, இது வரைக்கும் நாம் ஒரு முக்கியமான உண்மையை பார்த்தோம். அதாவது நம்முடைய வாழ்க்கைன்றது வெளியே நடக்கிற நிகழ்வுகளால் மட்டும் உருவாகிறது இல்லைங்க. சில நிகழ்வுகளை வந்து நம்முடைய மனம் எப்படி பதிவு செய்து அதை எப்படி விளக்குது, அதனோட அடிப்படையில் எப்படி செயல்படுது,
அதுதாங்க நம்ம வாழ்க்கையோட திசையையே தீர்மானிக்குது. ஆனால் இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. எல்லாரும் நம்ம ஆழ் மனசில் பதிச்சுன்னா, எல்லாமே நம்ம ஆழ் மனசில் பதிச்சுன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? நாம் நம்மோட பழைய பயங்களை, பழைய பழக்கங்களை, பழைய நம்பிக்கைகளை மாற்ற முடியுமா? பதில் ஆமாம். ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த ஆழ் மனம் ஒரு எதிரி இல்லைங்க. அது ஒரு குழந்தை மாதிரி. அதுக்கு நல்ல வழிகாட்டுதல் கொடுத்தோம்னா அது நமக்கு மிகப்பெரிய உதவியாளராகவே மாறிடும். ஒருத்தர்கிட்ட ஒரு பெரிய தோட்டம் இருந்தது. அவரும் தினமும் தோட்டத்துக்குள்ளே போய் அங்கே இருக்கிற செடிகள்லாம் பார்ப்பார். ஒரு நாள் அவரோட ஃப்ரெண்டு கேட்டார், உங்கள் தோட்டம் இவ்வளோ அழகாக இருக்கு, அதோட ரகசியம் என்னன்னு. அது அவர் சொன்னார், நான் தினமும் நல்ல விதைகளை சூஸ் பண்ணுறேன், தேவையில்லாத களைகளெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன், தண்ணி ஊற்றுறேன், பொறுமையாக காத்திருக்கிறேன், அவ்வளோதான் அப்படின்னாரு. நம்மளோட மனசும் ஒரு தோட்டம் மாதிரி தான் நண்பர்களே. தினம் தினம் நாம் விதைகளை விதைக்கிறோம். அந்த விதைகள் என்னன்னா எண்ணங்கள், வார்த்தைகள், நம்பிக்கைகள், பழக்கங்கள். ஆனால் பலர் என்ன செய்கிறாங்கன்னா, தோட்டத்தை சரியாக கவனிக்காமல் விட்டுட்டு களைகள்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறம், ஐயோ ஏன் என்ற தோட்டம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஆழ்மனதை மாற்றுறதுக்கான முதல் படி என்னன்னு கேட்டிங்கன்னா, விழிப்புணர்வு, அதாவது அவேர்னஸ். கவனம், அப்புறம் நோக்கம்னு சொல்லலாம். அட்டென்ஷன் அண்ட் இன்டென்ஷன். பலர் வாழ்க்கையில் மாற்றம் வேணும்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களோட மனசில் என்ன நடக்குதுன்னு கவனிக்கிறது இல்லை. நீங்கள் நினச்சி பாருங்களேன், ஒரு நாள் முழுசாக உங்களோட மனசில் என்ன எந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வந்திருக்குன்னு கவனிங்க. எத்தனை முறை நீங்கள் சொல்லியிருப்பீங்க என்னால் முடியலன்னு? எத்தனை தடவை நீங்கள் சொல்லியிருப்பீங்க அவர் என்னை மதிக்கவே இல்லைன்னு ஒரு முடிவு பண்ணியிருப்பீங்க? எத்தனை தடவை பயம் காரணமாக ஒரு நல்ல வாழ்ப்பை எழுந்திருப்பீங்க? இப்படி யோசிக்கிறதாங்க செல்ஃப் அவேர்னஸ், சுய விழிப்புணர்ச்சி. ஒரு சின்ன பயிற்சி. இன்றைக்கி ராத்திரி ஒரு பேப்பர் எடுங்க, 3 கேள்வி எழுதுங்க. 1, இன்றைக்கி எந்த மாதிரி எண்ணங்கள்லாம் என்னை அதிகமாக பாதிச்சது? 2வது, அது உண்மைதானா, இல்லை இது என்னோட மனசோட விளக்கமா? 3வது, அடுத்த தடவை அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்தால் நான் எப்படி டீல் பண்ணுவேன், வேறு விதமாக டீல் பண்ணுவேன். இந்த சின்ன எக்ஸசைஸ் உங்கள் மனசோட அந்த ஆட்டோமேட்டிக் மோடை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க உதவுவாங்க. ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. நீங்கள் ஒரு நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்கள் நீ ஒரு முட்டாள், உன்னால் முடியாது, உனக்கு எதுவுமே வராது, உனக்கு எப்போவுமே உனக்கு தோல்வி தான் அப்படின்னு நீங்கள் பேசுவீங்களா? பெரும்பாலான மக்கள் பேச மாட்டாங்க இல்லையா? ஆனால் பலர் அவங்களுக்குள்ள தினம் தினம் இப்படி தாங்க பேசிக்கிறாங்க. நம்மளோட உள் உரையாடல், அதாவது செல்ஃப் டாக் ஆழ் மனசில், சப்கான்ஷியஸ் மைண்டில் தொடர்ந்து பதிவாயிட்டே வருது நம்மளே அறியாமலே. இந்த பாசிட்டிவ் திங்கிங்னா பொய்யான வார்த்தைகள் சொல்லி அதை சொல்லிக்கொள்கிறது இல்லைங்க. உதாரணமாக, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் எப்போவுமே வின் பண்ணுவேன், இப்படி சொல்கிறது தவறான முறைன்னு சைக்காலஜி சொல்கிறாங்க. உண்மைக்கு நெருக்கமான முறை என்னென்னா, இப்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, அதுதான் இப்போதைக்கு இருக்கிற நிலைமை, அது உண்மையும் தான். ஆனால் நான் அதை கற்றுக்கிட்டு என்னால் முன்னேற முடியும். இதுதாங்க அந்த growth oriented திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ரெப்பிட்டேஷன், மறுபடியும் மறுபடியும் செய்வது. நம்ம ஆழ்மனம் அடிக்கடி வர அதே தகவல்களை முக்கியமானதாக எடுத்துக்குது. ஒரு குழந்தை ஒரு மொழி எப்படி கற்றுக்குது? அது ஒரு தடவை சொல்லி கொடுத்தா மட்டும் போதுமா என்ன? நூற்றுக்கணக்கான முறை கேட்டு அது பேச கற்றுக்குது. அதே மாதிரி தான் ஒரு புது பழக்கம் உருவாகிறதுக்கு நேர அவகாசம் தேவைங்க. நான் இன்றைக்கி முடிவு செஞ்சுட்டேன், நாளையிலேருந்து நான் முழுசாக மாறிட்டேன், இப்படி பெரும்பாலும் இது மாதிரி நடைமுறையில் நடக்காதுங்க. மாற்றன்றது ஒரு பெரிய வெடிப்பு மாதிரி, ஒரு பிக் பேங் மாதிரி இல்லைங்க. அது ஒரு சின்ன சின்ன மாற்றங்களோட கூட்டுத்தொக்கம் தான் நம்ம சொல்லணும். அப்புறம் ஜேர்னலிங், எழுதுகிற பழக்கம். நம்ம மனசில் இருக்கிற குழப்பத்தை வெளியே கொண்டு வர்றதுக்கு ஒரு வழி. ஒரு பிரச்சனை மனசில் இருக்கிறப்போ அது ரொம்ப பெருசாக தோணும். ஆனால் அது எழுதுகிறப்போ அது ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும், ஒரு வடிவம் கிடைக்குது அதுக்கு. ஒரு கேள்வி, எனக்கு உண்மையிலே என்ன பயம்? பல நேரங்களில் பிரச்சனை இல்லை, ஆனால் பிரச்சனை பற்றின நம்மளோட கற்பனை தான் நம்ம அதிகமாக பாதிக்குது. இந்த ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ்க்கும் இந்த மனப்பயிற்சிக்கும் உள்ள தொடர்பாக பார்க்கலாம். மைக்கேல் ஜார்டன், அவர் திறமை மட்டும் இல்லைங்க, ஆயிரக்கணக்கான முறை அவர் செஞ்ச பயிற்சி, அவர் தோல்விகளை பகுத்தாய்ந்த விதம்,
மீண்டும் மீண்டும் செஞ்ச முயற்சி. சச்சின் டெண்டுல்கர் ஒரு ஷாட்டை பல முறை மனசில் பார்த்து கற்பனை பண்ணி பயிற்சி பெற்றவர்னு அவரே சொல்லியிருக்காரு. ஏபிஜே அப்துல் கலாம் சின்ன சூழ்நிலையிலிருந்து ஒரு பெரிய கனவு, கற்றல், ஒழுக்கம், தொடர்ந்த முயற்சி, இதெல்லாம் தாங்க அவரோட வெற்றிக்கு காரணம். சுவாமி விவேகானந்தர் எடுத்துங்களேன், மனசோட சக்தியை பற்றி தொடர்ந்து வலியுறுத்தினவர் அவர். அவரோட புகழ்பெற்ற கருத்துக்கள் ஒன்று என்னன்னா, நமது எண்ணங்கள் நம்மை எப்படி உருவாக்கின்றதோ நாமும் அப்படித்தான் இருக்கின்றோம். We are what our thoughts have made us. இதை ஒரு ஆன்மீக தத்துவ கருத்தாக தான் நம்ம புரிஞ்சுக்கணும். பல நேரங்களில் நம்மளோட திறமை இல்லாதனால இல்லை, நம்மளோட திறமையை நம்பாதனால தான் நம்ம பின்தங்குறோம். ஆனால் ஒரு எச்சரிக்கை, சப்கான்ஷியஸ் மைண்டை பற்றி நம்ம பேசுகிறப்போ பல தவறான கருத்துக்கள் ஆயிருக்குங்க மக்கள் மத்தியில். உங்கள் மனசை மட்டும் மாற்றினா இந்த யூனிவர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கேட்குற எல்லாத்தையும் இந்த யூனிவர்ஸ் கொடுத்துரும். அப்புறம் சிந்தனை மட்டுமே பணத்தை உருவாக்க முடியும். இதெல்லாம் அறிவியல் ஆதாரமற்ற மிகைப்படுத்தப்பட்ட விஷயங்கள் தான் சொல்லணும். உண்மையான மாற்றம் எப்படி வரும்னா, உங்கள் சிந்தனை ப்ளஸ் அறிவு ப்ளஸ் முயற்சி ப்ளஸ் பழக்கம் ப்ளஸ் நீங்கள் ஒதுக்குற நேரம், இது எல்லாத்தோட கூட்டுத்தொகை தான் நண்பர்களே. நம்மளோட ஆழ்மனம் ஒரு இருண்ட அறையில், இட்ஸ் நாட் அ டார்க் ரூம். அது பல வருஷங்களாக சேமித்து வச்சுருந்த அனுபவங்களோட பெரிய களஞ்சியம் தான் சொல்லணும். அதில் பழைய பயங்களும் இருக்கலாம், அதே நேரத்தில் மிகப்பெரிய திறமைகளோட மறைஞ்சிருக்கலாம். ஆனால் இன்னும் ஒரு பெரிய கேள்வி இருக்குங்க. ஏன் இன்றைய தலைமுறைக்கு, குறிப்பாக சொல்லணும்னா ஜென் ஜி, அப்புறம் ஆல்ஃபா, அப்புறம் இனிமேல் வர இருக்கிற பீட்டா தலைமுறைக்கு ஆழ்மனத்தை புரிஞ்சுக்கிறது எவ்வளவு அவசியம்? ஏன்னா முன்காலத்தில் மனிதர்கள் அவங்களோட மனசை பெரும்பாலும் குடும்பம், சமூகம், கல்வி இது மூலயமா தான் வடிவமைச்சாங்க. ஆனால் இன்றைக்கி அல்கரிதம்ஸு, சோஷியல் மீடியா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அட்வர்டைஸிங், இது எல்லாமே நம்ம கவனத்தோடு போட்டி போடுதுங்க. இப்போது நாம் பார்க்கும்போது என்னென்னா, யார் உங்கள் மனத்தை ப்ரோக்ராம் பண்ணுறாங்க? இந்த ஏஐ காலத்தில் உங்கள் கவனம், உங்கள் நம்பிக்கைகள், உங்கள் அடையாளம் எப்படி பாதுகாக்கப்படணும்? இந்த முழு பயணத்தோட மிக சக்தி வாய்ந்த முடிவு என்ன இருக்க முடியும்னா, நீங்கள் ஆழ்மனசை மாற்றினா உங்கள் வாழ்க்கையோட திசையே உங்களுக்கு சாதகமாக எப்படி மாற்றி அமைக்க முடியும்? வாங்க டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஒரு காலத்தில் மனிதனோட மிகப்பெரிய போராட்டம் வெளி உலகத்தோடு தான் இருந்தது. காடு, விலங்குகள், அப்புறம் நேச்சுரல் கெலாமிட்டிஸ், அப்புறம் உணவுக்காக தேடுற விஷயங்கள், இதெல்லாம். இன்றைக்கி நம்மளோட மிகப்பெரிய போராட்டம் உள்ள விட வெளியில் அதிகமாக இருக்குங்க. நாம் அதாவது நம்மளோட கவனத்துக்காக நடக்கிற அது ஒரு போராட்டம் தாங்க. ஒரு காலத்தில் மனுஷன் தகவலை தேடினா, இப்போது தகவல் நம்மளை தேடி வருது. ஒரு காலத்தில் மனிதன் புத்தகத்தை திறந்தோம், இன்றைக்கி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் திறக்கிறோம். ஒரு காலத்தில் நாம் ஒரு விளம்பரத்தை பார்த்தோம். இன்றைக்கு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா விளம்பரங்கள் நம்மளை கிட்ட நம்மக்கிட்டேயே நம்மக்கிட்ட கற்றுக்கிட்டு நமக்காகவே அந்த விளம்பரங்கள்லாம் உருவாக்கப்படுது. அதனால் இப்போ ஒரு மிக முக்கியமான கேள்விக்கு ஒரு தீர்க்கமான பதிலை நமக்கு கண்டுபிடிச்சே ஆகணுங்க. என்னோட மனசை நான் இயக்கிறேன்னா, இல்லை என் கவனத்தில் இருக்கிற அமைப்புகள் என்னோட மனசை ஹைஜாக் பண்ணிகிட்ருக்கா? இந்த டிஜிட்டல் வேர்ல்டுக்கும் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கும் என்ன தொடர்பு? நம்மளோட ஆழ்மனம் எப்படி வேலை செய்யுது? அது மறுபடியும் வர தகவல்களை எப்படி கவனிக்குது? உணர்ச்சியோடு வர தகவல்களை எப்படி சேமிக்குது? தொடர்ந்து வர அந்த அனுபவங்களை எப்படி பழக்கமாக மாற்றுது? இப்போது சோஷியல் மீடியா இந்த விஷயங்களில் என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். ரெப்புடேஷன், ஒரே மாதிரியான வீடியோக்கள், ஒரே மாதிரியான கருத்துக்கள், ஒரே மாதிரியான செய்திகள், இதெல்லாம் மறுபடியும் திரும்பி பார்க்குறப்போ மூளை அதை ஒரு பரிச்சயமானதாக, அதாவது ஒரு ஃபெமிலியராக நம்ப ஆரம்பிக்குது. ஆனால் ஒரு விஷயம், அடிக்கடி தெரியுதுன்ற ஒரே காரணத்துக்காக அது உண்மைன்னு அர்த்தம் இல்லை, இல்லைங்களா? இதுதான் நவீன காலத்தோட பெரிய சவாலுங்க.
ரெண்டாவது இமோஷன். மனித மூளை வந்து உணர்ச்சியுள்ள தகவல்களை வேகமாக கவனிக்குது. அதனால தான் இந்த கோபம் ஏற்படுத்துகிற இந்த செய்திகள்லாம் வந்து அப்புறம் இந்த பயம் உருவாக்குற செய்தி, அப்புறம் இந்த ஆச்சரியம் தரக்கூடிய செய்தி, இதெல்லாம் வந்து வேகமாக பரவ ஆரம்பிக்குது. ஒரு கேள்வி, நீங்கள் ஒரு அமைதியான சமநிலையான ஒரு செய்தியை எத்தனை நீங்கள் பகிர்ந்துருக்கிறீங்க? ஆனால் அதே சமயத்தில் ஒரு அதிர்ச்சியான செய்தியை உடனே அனுப்பிடுறீங்க இல்லையா? மனித மூளையோட பழைய பாதுகாப்பு அமைப்பு அது வந்து ஆபத்தை அதிகமாக கவனிக்குது. Whatever we plant in our subconscious mind and nourish with repetition and emotion will one day become reality அப்படின்னு ஏர்ல் நைட்டிங்கேல் சொல்கிறாங்க. மூணாவது வந்து ரிவார்ட் சிஸ்டம். ஒரு நோட்டிஃபிகேஷன், ஒரு லைக்கு, ஒரு புது மெசேஜ், சின்ன சின்ன எதிர்பார்ப்புகள், சின்ன சின்ன மகிழ்ச்சி, திரும்ப திரும்ப பார்க்கணுன்ற அந்த ஒரு தூண்டுதல், இங்கே தாங்க டோபமைன் அப்படின்றது நரம்பியல் ரசாயனம் பங்கு வகிக்குது. டோபமைன்றது வந்து ஹாப்பி கெமிக்கல் மட்டும்தான் அவ்வளவு சுலபமாக சொல்ல முடியாதுங்க. அது எதிர்பார்ப்பு, ஊக்கம், கற்றல், இப்படி பல செயல்களோட தொடர்புடையது. அதனால தான் இன்னும் ஒரு வீடியோன்னு ஆரம்பித்து சில சமயங்களில் 1 மணி நேரம் ஆகிடுது. ஒருத்தர் தினம் வீட்டுக்கு வந்ததும் சோஃபாவில் உட்காடுறாரு, ஃபோன் எடுக்கிறாரு, 10 நிமிஷம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் அது 30 நிமிஷம் ஆகிடுது, 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுது. ஆனாலும் அவர் சொல்கிறாரு, சில முக்கியமான வேலை செய்கிறதுக்கு எனக்கு நேரமே கிடைக்கலன்னு. உண்மை என்னென்னா, நேரம் போயிடுச்சா, இல்லை நம்மளோட கவனம் வந்து சின்ன சின்ன துண்டாக கட் ஆகிடுச்சா நம்ம அறியாமலே. சின்ன சின்ன காணொலிகள், அதாவது ரீல்ஸ் இருக்கு இல்லைங்களா, சின்ன சின்ன ஷார்ட் வீடியோஸ், இதெல்லாம் பார்க்கறது நம்ம மூளைக்கு மதுவை விட 5 மடங்கு அதிகமாக ஆபத்தானது அப்படின்ற ஒரு அதிர்ச்சியமான ஒரு உண்மையை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. அதனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது இது நம்முடைய கடமை மக்களே. அட்டென்ஷன் இஸ் தி நியூ கரன்சி. இன்றைய உலகில் பார்த்தோம்னா பணம் மட்டும் இல்லைங்கள, கவனமும் ஒரு வளம், ஒரு ரிசோர்ஸ் தான். ஒரு கம்பெனிக்கு பணம் வேணும், ஆனால் அதுக்கு முன்னால் வந்து உங்களுக்கு உங்களோட கவனம் அவங்களுக்கு வேணும். ஏன்னா உங்கள் கவனம் போகிற போக்கில் தான் உங்கள் நேரம் போகுது, உங்கள் நேரம் போகிற இடத்துல தான் உங்கள் வாழ்க்கையே போகுது. ஜென்ஸி, ஆல்ஃபா, பீட்டாலாம் ஏன் இந்த விஷயத்தை கவனிக்கணும்? இந்த இளைய தலைமுறைக்கு வந்து இன்றைக்கி மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்குது. அதை வந்து குளோபல் லேர்னிங், இன்ஸ்டன்ட் ஆக்சஸ், அப்புறம் கிரியேட்டிவிட்டி, இது எல்லாமே முன்ன இருந்த அளவை விட பல மடங்கு வளர்ந்துருக்குன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது உண்மைதான். ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு மாணவிகள் கூட இன்றைக்கி உலகத்தரமான அறிவு சம அளவில் கிடைக்கக்கூடிய காலம் இது. ஆனால் அதே நேரத்தில் சில ஆபத்துகளும் இருக்கின்றத நம்ம மறந்துடக்கூடாதுங்க. முதல்ல அடையாள சிக்கல்னு சொல்லக்கூடிய அந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ். முன்னெல்லாம் ஒரு மனுஷன் வந்து தன்னை ஒப்பிட்டுக்கிற வந்து பக்கத்தில் இருக்கிற சில மனிதர்கள் கூட தான். ஆனால் இன்றைக்கி உலகம் முழுச இருக்கிற ஆயிரக்கணக்கான மக்களோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், அப்புறம் ட்விட்டர், யூடியூப், இதெல்லாம் இன்ட்ராக்ட் பண்ணுறோம், தொடர்புலையே இருக்கிறோம் கண்டினியூஸாக. மற்றவங்களோட வாழ்க்கையுடைய முறையை, அப்புறம் அவங்களோட சிறந்த தருணங்கள், இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஆனால் நம்ம வாழ்க்கையோட முழு உண்மையையும் மற்றவங்களோட ஹைலைட் ரீல்ஸு இதெல்லாம் ஒப்பிடுறோம். இதனால் சிலருக்கு வந்து நான் அவ்வளோ போதுமானோன்னு இல்லை போல் இருக்கேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, தவறான நம்பிக்கை உருவாகலாம். ஆனால் நினைவில் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, சோஷியல் மீடியான்றது பெரும்பாலும் வாழ்க்கையோட முழு படம் இல்லைங்க. அது நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட சில காட்சிகள், அவ்வளோதான். ஒரு மீனை வந்து மரத்தில் ஏற்றுறதுக்கு வந்து மதிப்பிட்டோம்னா அது வந்து தன்னை தோல்வியாளன் தானே நினைக்கும். ஒவ்வொரு மனுஷனுக்கும் வேறு வேறு திறமை இருக்கும், அவங்களோட பயணங்கள் வேறு, அவங்களோட வேகம் வேறு. உங்கள் வாழ்க்கையை வந்து மற்றவங்களோட சாப்டர் 20ஓட வந்து உங்கள் சாப்டர் 2 ஒப்பிடுறதா அது சரியானதாக இருக்குமா? இந்த ஒப்பீட்டு பொறி, அதாவது இந்த கம்பேரிசன் ட்ராப் அப்படின்றதுல வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ஸி, அப்புறம் வந்து ஜென் ஆல்ஃபா தலைமுறை மக்கள் வந்து சிக்கிக்கிட்டு தவிக்கிறத வந்து இன்றைய உலகம் வந்து உடனடி திருப்தியை வந்து கற்றுக் கொடுக்குது. உடனடி உணவு, உடனடி பொழுதுபோக்கு, உடனடி பதில், உடனடி புகழ்,
அதாவது இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன். ஆனால் மனித வாழ்க்கையோட பெரிய சாதனை எல்லாமே இந்த டிலேடு கிராட்டிஃபிகேஷன் மூலம் வந்ததாங்க. படிப்பு, தொழில், அப்புறம் உடல்நலம், திறமை, அந்த விதை போட்ட உடனே வராது இல்லைங்களா? ஆக இதை கற்றுக்க வேண்டிய இதில் நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்ன? உடனடி ஆசையை வந்து தாமதப்படுத்துகிற திறன் வாழ்க்கையில் வந்து உதவக்கூடிய ஒரு பெரிய திறன். அது ஆனால் அது மட்டும் வெற்றிக்கான காரணம் இல்லைங்க. இப்போ ஒரு புது காலம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ நமக்கு வந்து தகவல் தருது. அதனால் எழுத முடியும், கற்றுக்க முடியும், படைப்பாற்றல் அதிகரிக்க முடியும். ஆனால் ஒரு கேள்வி, ஏஐ உங்கள் வேலையை எடுத்துக்குமா? இது பல பேருக்கு இருக்கக்கூடிய இன்றைய ஒரு ஒரு பயமான ஒரு கேள்வி. அதை விட பெரிய கேள்வி என்னன்னா, ஏஐ உலகத்தில் வந்து மனிதனோட தனித்துவமான திறமை எப்படி இருக்க போகுதுன்றது தான். அது சிந்திக்கும் திறன், அப்புறம் கேள்வி கேட்குற திறன், ஒழுக்கம், உணர்ச்சி, நுண்ணறிவு, தன்னறிவு, இதுக்கெல்லாம் அடிப்படை மனம் இல்லைங்களா? ஏன்ஷியன்ட் விஸ்டம் வந்து மீட்ஸ் மாடர்ன் சைக்காலஜி. நம்மோட பாரம்பரியம் ஆயிரக்கணக்கான வருஷங்களாக மனசை பற்றி பேசியிருக்கு. பகவத்கீதை என்ன சொன்ன உங்களுக்கு எல்லாம் தெரியும். மனதை வென்றவன் தன்னுடைய நண்பனாக அதை மாற்றுகிறான். புத்தர் என்ன சொல்லியிருக்காரு? அவர் வந்து எண்ணங்களோட முக்கியத்தை வந்து நிறைய இடங்களில் வலியுறுத்திருக்கிறாரு. அந்த நவீன சைக்காலஜி என்ன சொல்லுது? இந்த தாட்ஸ், இமோஷன், பிஹேவியர்ஸ் இதனோட தொடர்பை வந்து ஆய்வு செய்து இன்றைக்கு இருக்கிற நவீன சைக்காலஜி. மனித அனுபவங்களோட வந்து ஒரு மைய கேள்வி ஒன்று இருக்குங்க. மனுஷன் வந்து எப்படி வழிநடத்துறது? ஒரு பயிற்சி. இன்னிலேருந்து உங்கள் மனசோட கதவுக்கு ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸர் நிறுத்துங்க. ஒவ்வொரு தகவலுக்கும் ஒவ்வொரு தகவலும் உள்ளே வர்றப்போ நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா, இது உண்மையா? இது எனக்கு உதவுமா? இது என் வாழ்க்கையை மேம்படுத்துமா? ஏன்னா உங்கள் மனம்ன்றது ஒரு வீடு மாதிரிங்க. அதில் என்னென்ன பொருட்களை வைக்கிறீங்க அப்படின்றது தானே முக்கியம். நண்பர்களே, மனித வரலாற்றில் வந்து நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி முன்பு எப்பவுமே இல்லாத அளவுக்கு இப்போது தகவல் நமக்கு கிடைக்குது. ஆனால் அதே நேரத்தில் முன்ன எப்பவுமே இல்லாத அளவுக்கு நம்மளோட கவனத்தை பாதுக்க வேண்டிய அவசியமும் இருக்குங்க. நாம் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு கற்றுக் கொடுக்குறோம், படிப்பு எப்படின்னு கற்றுக் கொடுக்குறோம், தொழில் எப்படின்னு கற்றுக் கொடுக்குறோம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் மறந்துடுறாங்க. மனதை எப்படி பயன்படுத்துவது, எண்ணங்களை எப்படி கவனிக்கிறது, நம்பிக்கைகளை எப்படி புரிஞ்சுக்கிறது. ஏன்னா இந்த உலகத்தை வெல்றதுக்கு முன் பார்த்தீங்கன்னா மனிதன் வந்து வெல்ல வேண்டியது தன்னோட உள் உலகத்தை தான். அடுத்ததாக இறுதியாக நம்ம தெரிஞ்சுக்க போகுது உங்களோட ஆழ்மனத்தை பற்றி. அதை மாற்றி வாழ்க்கையை மாற்ற முழுமையான ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்குங்க. பார்க்கலாம். சரிங்க, இப்போ வந்து ஒரு முக்கியமான கேள்வி. எனக்குள்ள இருக்கிற அந்த ஆழ்மனத்தை நான் எப்படி மாற்றுறது? ஏன்னா அறிவு மட்டும் போதாது. ஒருத்தர் வந்து உடல்நலம் பற்றி 100 புக் கூட படிக்கலாம். ஆனால் தினமும் உடற்பயிற்சி செய்யலைன்னா அந்த மாற்றம் வருமா என்ன? வராது இல்லையா? அதே போல் மனசை பற்றி 1000 விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் அதை வந்து வாழ்க்கையில் பயன்படுத்தலைன்னா அது ஒரு தகவல் மட்டுமே. ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன். நாலேஜ் இஸ் பவர், உண்மைதாங்க. ஆனால் அது மட்டுமே ஞானமாக மாறாது இல்லைங்களா? விஸ்டமாக மாறாது. ஒரு பெரிய மரத்தை வந்து நீங்கள் நினச்சி பாருங்களேன். அதை வெட்டுறதுக்கு வந்து ஒரே ஒரு நாள் போதும். ஆனால் அதை வளர்க்குறதுக்கு பல வருஷம் ஆகும் இல்லைங்களா? அதுபோல் பல ஆண்டுகளாக உருவான அந்த பயங்கள், இந்த பழக்கங்கள், நம்பிக்கைகள், சிந்தனை, இந்த சிந்தனை செய்கிற அந்த பேட்டர்ன், இது எல்லாமே வந்து ஒரே இரவில் மாறிடாதுங்க. சரிதான மக்களே? ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், மாற்றம் சாத்தியம். இட்ஸ் பாசிபிள். ஒரு விவசாயி வந்து ஒரு சின்ன விதையை மண்ணில் போடுறாரு. அடுத்த நாள் பார்த்தா ஒன்றுமே தெரியல. 2வது நாள் எதுவுமே தெரியல. ஒரு வாரம் மாற்றம் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கீழே வந்து மண்ணுக்குள்ளே வேர் வளர்ந்துக்கிட்டு இருக்கு இல்லையா? மனமாற்றம் அப்படித்தாங்க. வெளியில் வந்து உடனடி மாற்றம் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உள்ள புது புது நரம்பியல் பாதைகள் உருவாகிட்டு தான் இருக்குது. இதுதான் நியூரோ பிளாஸ்டிசிட்டின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இதை பற்றின என்னோட விரிவான ஒரு காணொலி இருக்குது. நேரம் கிடைக்கிறப்ப பாருங்கள். சரிங்க, இப்போ இது வரைக்கும் நம்ம ஆழ்மனம்னா என்னன்னு டீட்டெயிலாக புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்த முக்கியமான கேள்வி, ப்ராக்டிக்கல் கேள்வி என்னென்னா, சரி இந்த ஆழ்மனத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டோம். சரி,
இப்போ அதை வந்து நம்ம எப்படி நமக்கு சாதகமாக பயன்படுத்தி வாழ்க்கையில் விரைவாக முன்னேற முடியும், அதான முக்கியம் இல்லைங்களா? அதுதான் இந்த காணொலியோட நோக்கம் கூட. அதுக்கு நிறைய வழிகள் இருந்தாலும் சுருக்கமாக ஒரு 8 ஸ்டெப்ஸ் அதை வந்து நம்ம பார்க்கலான்னு இருக்கணும். முதல் ஸ்டெப், உங்கள் மனசோட ப்ரோக்ராமிங்கை கண்டுபிடிங்க. ஒரு கம்ப்யூட்டர் வந்து சாஃப்ட்வேர் இருக்குது, அதில் வந்து ஏதாவது பிரச்சனைன்னா நம்ம என்ன செய்வோம், முதல்ல டீபக் செய்கிறோம் இல்லையா? அது மாதிரி நம்மளோட மனசுலேயும் டீபக்கிங் தேவை. உங்களிடம் நீங்களே கேட்க வேண்டிய விஷயம் என்னென்னா, என்னை பற்றி நான் என்ன நம்புகிறேன். உதாரணமாக, எனக்கு பிஸ்னஸ் செய்ய தெரியாது, எனக்கு புது விஷயங்கள் கற்றுக்க வயசாகிடுது, நான் எப்பவுமே இப்படி தான், எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை. இதெல்லாம் உண்மைகளா, இல்லை பல வருஷங்களுக்கு முன்னால் உருவான கருத்துக்களா? ஒரு முக்கியமான கேள்வி. இந்த நம்பிக்கை இது வரைக்கும் ஏதோ ஒரு வகையில் என்ன முன்னேற்றி இருக்கா, இல்லை இதெல்லாம் ஹெல்ப்லெஸ்ஸாக என்ன வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கா? ரெண்டாவது ஸ்டெப்பு, எண்ணங்களை வந்து கவனிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதாவது தாட் அவேர்னஸ். ஒரு நாள் முழுக்க உங்கள் மனசில் வர எண்ணங்களை கவனிங்க. உதாரணமாக சொன்னோம்னா, ஒருத்தர் வந்து உங்களை விமர்சிக்கிறாருன்னா உடனே வந்து அவர் என்னை மதிக்கலைன்ற எண்ணம் உங்களுக்கு வரலாம். ஒரு நிமிஷம் ஹோல்ட் பண்ணுங்கள். இது உண்மையா, இல்லை இது என்னோட சொந்த விளக்கம் தானா? இந்த சின்ன இடைவெளியில் தாங்க நண்பர்களே நம்ம மனசோட சுதந்திரம் இருக்குது. அங்கே தான் சுதந்திரம் ஆரம்பமாகுது. பிரபல உளவியல் நிபுணர் வந்து விக்டர் ஃப்ராங்கில் சொல்கிற ஒரு ஆழமான கருத்து இல்லைன்னா, தூண்டுதலுக்கும் எதிர்வினைக்கும் இடையில் வந்து ஒரு இடைவெளி இருக்குது. அந்த இடைவெளியில் தாங்க நம்மோட எதிர்வினையை தேர்ந்தெடுக்கிற ஒரு ஆற்றல் இருக்குது. அதாவது பிட்வீன் ஸ்டிமுலஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் there is a space. In that space is our power to choose our response. மூணாவது ஸ்டெப் என்னன்னா ஐடென்டிட்டி சேஞ்ச். பலர் வந்து பழக்கங்களை மாற்ற முயற்சி செய்கிறாங்க, ஆனால் தங்களுடைய சொந்த அடையாளத்தை மறந்துடுறாங்க. உதாரணமாக, ஒருத்தர் சொல்கிறார், நான் உடற்பயிற்சி செய்யணும்னு தான் நினைக்கிறேன், செய்யணும் அப்படின்வார். ஆனால் அவர் ஃப்ரெண்ட் சொல்கிறாரு, நான் ஆரோக்கியமாக எப்பவுமே நான் ஒரு விஷயத்தை பார்க்குறேன், அந்த வந்து ஆரோக்கியத்தை மதிக்கிற ஒரு மனுஷன்தான் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். இப்போ இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. முதல் மனிதர் வந்து ஒரு செயலை செய்ய முயற்சி செய்கிறாரு, இன்னொருத்தர் வந்து தன்னுடைய அடையாளத்துக்கு ஏற்றுற மாதிரி செயல்படுறாரு. ஸோ ஜேம்ஸ் கிளியர் எழுதின வந்து அட்டாமிக் ஹேபிட்ஸ்ன்ற புக்கு கிடைச்ச படித்து பாருங்கள். அதில் இந்த மாதிரி பழைய இது மாதிரி நிறைய அணுகுமுறையெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அந்த புத்தகத்தில். ஸோ ஐடென்டிட்டி பேஸ்ட் ஹேபிட்ஸ்ன்னு அவர் சொல்கிறாரு. நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி இங்கே என்னென்னா, எனக்கு என்ன வேணுன்றதை விட அது இருப்பவர் எப்படி இருப்பார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். நாலாவது ஸ்டெப் என்னென்னா என்விரான்மெண்ட் டிசைன், அதாவது சுற்றுப்புற சூழ்நிலையை மாற்றுவது. இது ரொம்ப முக்கியமான ஒன்று. பலர் வந்து இந்த மன உறுதின்னு சொல்கிறேன், இந்த வில் பவர், அதை மட்டுமே நம்புகிறாங்க. ஆனால் சூழல் வந்து நம்மளோட நடத்தையை வந்து ரொம்ப பாதிக்குது. உதாரணமாக, நீங்கள் வந்து ஒரு ஆரோக்கியமாக சாப்பிட்ணுன்னு தீர்மானம் பண்ணுறீங்க வச்சுங்க, ஆனால் டேபிள் ஃபுல்லாக ஸ்வீட்ஸ் இருந்தால் கண்ணுக்கு தெரியுற இடத்துல இருக்கிறப்ப என்னாகும்? ஒவ்வொரு தடவையும் நீங்கள் அதை சாப்பிடக்கூடாதுன்றது அந்த ஒரு எண்ணம் வந்துகிட்டே இருக்கணும், ஆனால் சாப்பிடணுன்னு தோணும். ஓகே, அந்த போராட்டத்துக்கு நடுவில் தான் நீங்கள் வாழ்ந்துட்டுருப்பீங்க. அதுக்கு பதிலாக சூழ்நிலையை மாற்றுங்க. ஒரு ஆரோக்கியமான உணவு மட்டும் கண்ணுக்கு முன்னாடி வைங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம். மூளைக்கு எளிதான பாதையை நீங்கள் உருவாக்கணும். நம்மளோட மனசை மாற்ற முயற்சி செய்கிறது மட்டும் போகாது, சூழ்நிலையும் மாற்றணும். உதாரணமாக, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னொரு விஷயத்தையும் பார்க்கலாம். நீங்கள் அதிகமாக சோஷியல் மீடியாவில் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க, நான் இனிமேல் பயன்படுத்த மாட்டேன்னு முடிவு செய்கிறது கஷ்டம். ஆனால் சூழ்நிலையை மாற்றணும். அதாவது தேவையில்லாத நோட்டிஃபிகேஷனை நீங்கள் ஆஃப் பண்ணி வைக்கலாம். அப்புறம் ஃபோனை வந்து நீங்கள் வேறு இடத்துல வைக்கலாம். அப்புறம் குறிப்பிட்ட சில நேரங்களில் வந்து நான் வந்து ஃபோனை யூஸ் பண்ண போகிறதில்லன்னு சொல்லிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது நல்லது. இதெல்லாம் வந்து பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து வில் பவரை மட்டும் நம்புறன்ற அந்த ஒரு தாட் உங்களுக்கு போயிடும். ஸோ டிசைன் யுவர் என்விரான்மெண்ட் அப்ரோப்ரியேட்லி. அஞ்சாவது காட்சிப்படுத்துதல். இது ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு இது பல நேரங்களில் உதவி பண்ணியிருக்கு. மனதளவில் ஒத்திகை பார்த்துதல், அதாவது ரிஹர்சல், மென்டல் ரிஹர்சல்னு சொல்லுங்களேன். இப்போ வந்து பல வெற்றியாளர்கள் பயன்படுத்துகிற இந்த முறை, அதாவது விஷுவலைசேஷன் கூட சொல்லலாம். அதாவது மனசில் வந்து முன்கூட்டியே ஒரு அனுபவத்தை உருவாக்குறது.
ஒரு கிரிக்கெட் பிளேயர் வந்து அவர் பந்து அடிக்கிறதுக்கு முன்னாடியே பல முறை மனசில் தேவையான ஷாட்ஸை கற்பனை பண்ணி பார்க்கலாம். அது ஒரு ஒலிம்பிக் வீரர் வந்து போட்டிக்கு முன்னாடியே அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து மனதில் பயிற்சி செஞ்சு வெற்றி அடைஞ்ச மாதிரியே கற்பனை செய்கிறது. இந்த மாதிரி ஏன் மூளை வந்து கற்பனைக்கும் உண்மைக்கும் இருக்கிற அந்த உண்மையான அனுபவத்துக்கு இடையில ஒற்றுமையை வந்து சில நேரம் உருவாக்கிடும். ஆனால் கவனிக்க வேண்டியது என்னென்னா, விஷுவலைஸ் மட்டுமே பத்தாது. ஒரு வந்து தினமும் நான் மேரத்தான் ஓடுறேன்னு கற்பனை செஞ்சாலும் ஒரு நாள் ஒரு வேர்ல்டுன்னா ஒரு கற்பனை செய்ய முடியுமா? கற்பனை செஞ்சாலும் முடிவு வராது இல்லையா? சரியான முடிவு என்னென்னா, தொலைநோக்கு ப்ளஸ் செயல் ப்ளஸ் தொடர் முயற்சி ப்ளஸ் விஷன், இது எல்லாம் தான். ப்ளஸ் ரிப்பிட்டேஷன் நம்ம ஏற்கனவே பேசணும் தான். ஸோ உங்களோட இலக்கை வந்து மனசில் வந்து தெளிவாக உருவாக்குங்க. ஆனால் கற்பனை மட்டும் செய்யாதீங்க. அதனோட திட்டம், செயல், பயிற்சி இதெல்லாமும் தேவை. ஒரு மேடை பேச்சாளர் வந்து நல்லா பேசணும் அவர் நினச்சான்னு வச்சுக்கோங்க, அவர் மனசில் நல்லா பயிற்சி பண்ணலாம். ஆனால் அதுக்கு வந்து நான் தயாராக இருக்கிறேன்ற அந்த உணர்வு வந்து அவருக்கு இல்லைன்னா அந்த பயிற்சியும் வேஸ்டாக தான் போகும். அடுத்தது தியானம், அப்புறம் மன விழிப்புணர்வு. இப்போ வந்து ஆன்மீகமும் அறிவியலும் சந்திக்கிற ஒரு இடம் தான் இது. ஆயிரக்கணக்கான வருஷங்களாக பார்த்திங்கன்னா இந்திய பாரம்பரியத்தில் தியானம், அதாவது மெடிடேஷன் முக்கியமான பயிற்சியாக தான் சொல்லப்படுது. தியானத்தோட உண்மையான நோக்கம் என்னது? எண்ணங்களை அழிக்கிறது இல்லைங்க. பல பேருக்கு அப்படி ஒரு தவறான எண்ணம் இருக்குது. எண்ணங்களுக்கு இடையே இருக்கிற இடைவெளியை கவனிக்கிறது, அதுதாங்க தியானம். வானத்தை நீங்கள் கற்பனை செஞ்சு பாருங்களேன். வானத்தில் வந்து மேகங்கள் வருது போகுது. ஆனால் வானம் வந்து அந்த மேகங்களை பிடிச்சி வச்சுக்கிறது இல்லைங்களா? அதே மாதிரி எண்ணங்கள் வருது போகுது. ஆனால் ஒவ்வொரு எண்ணமையும் நம்ம பிடிச்சி வச்சுட்டு அதே நினச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைய காலகட்டத்தில் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற பிரச்சனையே என்னென்னா, உடல் ஒரே இடத்துல தான் இருக்குது, ஆனால் மனம் 1000 இடத்துல இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தியானம் வந்து எண்ணங்களை நிறுத்துறதில்ல, அது எண்ணங்களை கவனிக்கிறது தான். ஒரு நதி ஓடுது, நீங்கள் கரையில் நிற்கிறீங்க, நதியில் குடிச்சு ஒவ்வொரு தண்ணி துளியும் நீங்கள் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அதே மாதிரி ஒவ்வொரு எண்ணத்தையும் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லை. வந்து நவீன ஆய்வுகளில் வந்து இந்த மைண்ட்ஃபுல்னஸ் மாதிரி பயிற்சிகள், அது கவனம், வந்து மன அழுத்தம் மேலாண்மை, உணர்ச்சி காட்டு, இதுக்கெல்லாம் கூட தொடர்பு இருக்கிறதா சொல்லப்படுது. அடுத்ததாக வந்து பிரார்த்தனை, அப்புறம் ஆன்மீக பயிற்சிகள், அதாவது ப்ரேயர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ். பலருக்கு வந்து இந்த பிரார்த்தனைன்றது இந்த ப்ரேயர் ஒரு ஆழமான மன அமைதியை தருதுங்க. அது வந்து நம்பிக்கை, நன்றி உணர்வு, அப்புறம் வந்து ஹம்பிள் பணிவு, அப்புறம் மன ஒருமுகப்படுத்துதல், இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் உருவாக்குறதா சொல்லப்படுது. பகவத்கீதையில் வந்து கிருஷ்ணர் அர்ஜுன்கிட்ட வந்து மனசை கட்டுப்படுத்த கஷ்டம்தான், ஆனாலும் பயிற்சியாலையும் அந்த நான் அட்டாச்மெண்ட் அதனாலையும் அதை வந்து சாத்தியப்படுத்த முடியும்னு அவர் சொல்கிறாரு. இதை வந்து நவீன உளவியல் முறையில் பார்த்தோம்னா இந்த தொடர்ச்சியான பயிற்சி மூலம் மனப்பழக்கங்களை மாற்ற முடியுன்ற கருத்து ஒத்துப்போகுது. மனித மூளை வந்து இல்லாத தேடுறத வந்து அதிகமான திறமை பெற்றது. ஆனால் இந்த நன்றி உணர்வு, அது நம்மக்கிட்ட இருக்கிறதே கவனிக்க கற்றுக் கொடுக்குது. தினமும் வந்து ராத்திரி 3 விஷயங்கள் நீங்கள் எழுத ட்ரை பண்ணுங்கள். ஒன்றுக்கு வந்து நான் நன்றி சொல்ல வேண்டியது என்ன, யாருக்கு, அது எவ்வளோ சின்னதாக இருக்கலாம், அது வந்து உடல் நலமாக இருக்கலாம், அப்புறம் நல்ல உரையாடலாக இருக்கலாம், உங்களை அழகிய தருணமாக இருக்கலாம், இந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். அப்புறம் வந்து கடைசியாக ஸ்டெப் 8, தொடர்ந்து கற்றுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை, லேர்ன் கண்டினியூஸ்லி. மூளை வந்து இந்த கற்றுக்கிட்டே இருக்கும்போது அது வந்து ஒரு வீரியத்தோட செயல்பட ஆரம்பிக்குதுங்க. ஒரு புதிய லாங்குவேஜ், ஒரு புதிய திறமை, ஒரு புது புக்கு படிக்கிறது, ஒரு புதிய அனுபவம், அப்புறம் வந்து இதெல்லாம் தான் முக்கியம். வயசு வந்து ஒரு தடையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இன்ஃபேக்ட் மூளைக்கிட்ட வந்து பயன்படுத்துகிறப்போ அது தன்னைத்தானே மாற்றிக்கிற ஒரு திறமை இருக்குங்க. இப்படி வாழ்க்கையை மாற்றிய சில மனிதர்களை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இன்னும் கூட சில எடுத்துக்காட்டுகள் வந்து சுருக்கமாக பார்க்கலாம். தாமஸ் எடிசன், ஆயிரக்கணக்கான முயற்சிகள், பல தோல்விகள், ஆனால் அவர் வந்து தோல்வி வந்து ஒரு முடிவுன்னு எப்பவுமே பார்த்தது இல்லைங்க. அது வந்து ஒரு தகவலாக தான் பார்த்தாரு. அப்புறம் வந்து நெல்சன் மண்டேலா பல வருஷங்க சிறையில் இருந்ததுக்கு அப்புறமா கூட அவரோட மன வலிமை, அந்த மனசோட சுதந்திரம், இதெல்லாம் வந்து அவர் இழக்கவே இல்லைங்க. அப்புறம் ஸ்டீஃபன் ஹாக்கிங், அந்த ஏஎல்எஸ்ன்ற ஒரு நரம்பு நோயால் சின்ன வயசுலேருந்து அவரோட உடல் வந்து
பெரிய பெரிய சவால்களை சந்திச்சதுக்கு அப்புறம் கூட அவரோட சிந்தனை வந்து அந்த அஸ்ட்ரானமி சம்பந்தமான உலகத்தையும் மாற்றிடுச்சுங்க. இவங்க எல்லார்கிட்டயும் இருந்த ஒரு பொதுவான ஒரு விஷயம் என்னன்னா, சூழ்நிலையை விட மனசோட பதிலை வந்து அவங்க முறையாக வடிவமைச்சாங்க. நண்பர்களே, நாம வந்து விண்வெளியை ஆராய்ஞ்சோம், கடலோட ஆழத்தை பார்த்தோம், அப்புறம் அணுவோட ரகசியத்தை கண்டுபிடிச்சோம். ஆனால் இன்னும் வந்து முழுமையாக புரிஞ்சிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய பிரபஞ்சம் ஒன்று இருக்குங்க. நீங்கள் இந்நேரம் யூகிச்சிருந்திருப்பீங்க. சரி, நீங்கள் நினச்சி சரிதான். அதுதான் நம்முடைய ஆழ்மனம். நம்மளோட கண்களுக்கு தெரியாத, ஆனால் நம்ம வாழ்க்கையை இயக்கிற ஒரு மாய உலகம். உங்கள் பயங்களுக்கு பின்னால், உங்கள் பழக்கங்களுக்கு பின்னால், உங்கள் முடிவுகளுக்கு பின்னால், உங்கள் கனவுகளுக்கு பின்னால் இந்த ஒரு ஆழமான மன அமைப்பு இருக்கிறத வந்து ஒரு சாதாரணமாக நினச்சிட்டு அதை அறிய முயற்சிக்காமல் வாழ்ந்தோம்னா, நாம் இன்னும் இந்த பழைய ப்ரோக்ராமில் தான், அதாவது அதனோட அடிப்படையில் தான் வாழ்ந்துட்டுருக்கிறது தான் அர்த்தம். அதை புரிஞ்சுக்கிட்டா நாம் வந்து ஒரு புதிய வாழ்க்கையை உருவாக்க முடியும். முடிவில் வந்து ஒரு கேள்வி மட்டும் இருக்குங்க. நீங்கள் உங்கள் மனசை பயன்படுத்துகிறீங்களா, இல்லை உங்கள் மனம் உங்களை பயன்படுத்துதா? ஏன்னா உலகத்தை மாற்றினவங்க வந்து முதல்ல அவங்களோட மனசை, அதாவது மனத்தோட உலகத்தை மாற்றினவங்களாக தான் இருக்க முடியும். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். இந்த பாட்டு நினைவு வருது இல்லைங்களா? நண்பர்களே, மே மைண்ட் மேனேஜ்மெண்ட் சம்மந்தமாக 100க்கும் மேற்பட்ட பதிவுகள் வந்து என்னோட இந்த சத்யாஸ்பாக்கல் சேனலில் இருக்குங்க. இந்த பதிவோட டைட்டில் தொடர்பான சில காணொளிகளோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லா பதிவுகளையும் கடைசி வரைக்கும் பார்த்து பயனடைங்கன்னு கேட்டுக்கொள்கிறேன். ஆக இந்த நீளமான ஆனால் பல ஆழமான செய்திகளை உள்ளடக்கிய பதிவு உங்கள் ஆழ்மனத்தை புரிஞ்சுக்கிறதுக்கும், உங்கள் நம்பிக்கைகளை கவனிக்கிறதுக்கும், உங்கள் எண்ணங்களை தேர்வு செய்கிறதுக்கும் உதவும் நம்பி விடைபெறுகிறேன். உங்களோட ஆழ்மனதின் அற்புதமான பயணம் இனிதே தொடர என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னோட இறுதி வரை இணைஞ்சதற்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.